வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றதான் நான் உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதில் ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது நம்மளோட டைம், எஃபர்ட் இது ரெண்டும் போட்டு அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு அவுட்கம் தாங்க ஆக்டிவ் இன்கம் சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஜாப் போகிறோம். இப்போ நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக ஜாப் போகிறோம். அந்த ஒரு மாதம் நம்ம ஜாப் பார்த்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற சேலரி தாங்க ஆக்டிவ் இன்கம். இப்போ நம்ம ஒரு மாதம் ஒர்க்குக்கு போகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுலேருந்து இன்கம் கிடைக்காது. ஸோ நமக்கு இன்கம் கிடைக்கும். நம்ம போனால் தான் கிடைக்கும், போகலாம் கிடைக்காது. அப்படிங்கும்போது அது ஆக்டிவ் இன்கம் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல நம்மளோட டைமும் எஃபர்ட்டும் போட்டு அதுலேருந்து நமக்கு வர்ற அவுட்கம் தான் வந்துட்டு ஆக்டிவ் இன்கம். நம்ம அங்கே போகலை, நம்ம இப்போ ஜாப் போகலை அப்படின்னா நமக்கு சேலரி வராதுல்ல. ஸோ அங்கேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம அங்கே போயிட்டு நம்மளோட டைமும் எஃபர்ட்டும் அதுக்காக கொடுத்து அதுலேருந்து வர்றது தான் வந்துட்டு ஆக்டிவ் இன்கம். டைம் ஈக்குவல் டு மணி. ஸோ இதாங்க ஆக்டிவ் இன்கம். அடுத்து பாசிவ் இன்கம் நான் சொல்கிறேன். பாசிவ் இன்கம் அப்படின்றது நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் நம்மளோட எஃபர்ட்டையும் நம்மளோட டைம் எஃபர்ட் மணி வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்துட்டு நமக்கு வந்து அவுட்கம் கிடச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பில்டிங் கட்டுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்மளோட டைம் அமௌண்ட் எல்லாமே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம ரெண்டுக்கு கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ரெடி பண்ண பிறகு ரெண்டு கொடுத்துருவோம் அப்படின்னா மாதம் அதுலேருந்து நமக்கு அவுட்கம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நமக்கு ரெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பாசிவ் இன்கம். நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் நம்மளுடைய டைமும் அமௌண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலை, நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லைனா கூட அதுலேருந்து நமக்கு ஒரு அவுட்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு பாசிவ் இன்கம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட டைம் எஃபர்ட் அங்கே போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு இன்கம் வரும். நம்ம அங்கே போடலை, நம்ம அங்கே வேலை பார்க்கல அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிரும். பாசிவ் இன்கம்ன்றது நம்ம ஒரு டைம் வந்துட்டு நம்மளோட டைம் எஃபர்ட் போட்டுட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு ஒரு அவுட்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஆக்டிவ் இன்கம்க்கும் பாசிவ் இன்கம்க்கும் உள்ள வித்தியாசங்க. ஸோ இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போலேருந்து ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இது நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எங்கேயோ படித்த ஒரு ஞாபகம் உண்டு. என்னென்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கான பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கல அப்படின்னா நம்ம காலம் பூரா உழைக்க வேண்டியதாகிடும். ஸோ நம்ம சாகிற வரைக்கும் நம்ம பணத்துக்காண்டி உழைச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போலேருந்து முடிஞ்ச அளவு ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அது எதுவாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈவன் நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்துட்டு இருக்கலாம், இது கூட ஒரு பாசிவ் இன்கம் தான். நான் ஒரு டைம் என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ வியூஸ் வரதை பொறுத்து ரெவன்யூவும் வரும். ஸோ இப்போதைக்கு இது வரல, பட் ஃபியூச்சரில் நான் நம்புகிறேன். ஸோ இதுதாங்க ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்ல வித்தியாசம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.